நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்போயுமே ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பால் 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றாத பால் தான். 1/4 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் பாலும் 1/4 லிட்டர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்படியே கலந்துட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக இருந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு பாலில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துட்டு பாலில் சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். இதையே மாற்றி வச்சுட்டு நம்ம ரவையை வறுத்தரலாம். மாற்றி வச்சாலும் அப்பப்போ இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கட்டி சேராமல் இருக்கும். நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இந்த கப்பில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்தரலாம். நல்லா நெய் ரவையை வறுத்து நல்லா மணம் வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்து நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கருக விடாமல் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாற ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வறுத்த ரவையை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ரவை வந்து இந்த பாலில் நல்லா வேகணும், வெந்து வற்றி வரணும். இந்த கப்பில் 1/2 கப் சர்க்கரை, எந்த கப்பில் ரவை சேர்த்தோமோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை. 1 கப் ரவைனா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து கெட்டியாகட்டும். ரவை போட்டதுமே கெட்டியாகும் இல்லையா, அதனால் அடி பிடிச்சிரும். அதனால் ரவை போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இனிப்பு இதில் பத்தலை அப்படின்னா இனி ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நல்ல இனிப்பு வேணும்னா இனிப்பு சேர்த்துக்கலாம். இல்லை இந்தளவுக்கு இனிப்பு போதுன்னா 1/2 கப் இனிப்பு போதும். பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விடுங்க. அந்த கரண்டியில் எடுத்தால் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வருது பார்த்திங்களா, அதுதான் கரெக்டான பக்குவம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் இது போல் ரவையில் ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவுமே கேக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.